அம்பாறை மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நடாத்திய ஊடக சந்திப்பு இன்று திங்கட்கிழமை 25/8/2025 கெல்முனை ஊடக மையத்தில் இடம்பெற்றது. இதன்போது வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி செல்வராணி மற்றும் சிவில் செயற்பாட்டாளர் பிரதீபன் ஆகியோர் வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக வழங்குகிறோம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்து ஆலோசகர், மனித உரிமை செயற்பாட்டாளர். இன்றைய ஊடக சந்திப்பானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 30 நடைபெற இருக்கின்ற சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்திற்கான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நடைபெற இருக்கின்ற சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு போராட்டம் எதிர்வருகின்ற 30 நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டம் வடக்கிலே இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்ட இடமாக நம்பப்படுகின்ற எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செம்மணியிலே நடைபெற இருக்கிறது. யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலே இருந்து செம்மணி வரைக்கும் பேரணியாக வந்து அந்த இடத்தில் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. அதுபோல கிழக்கு மாகாணத்திற்கான போராட்டம் மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்திலே ஆரம்பித்து காந்தி பூங்காவிலே வந்து நிறைவடைந்து அந்த இடத்திலே இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. இந்த 30 நடைபெற இருக்கின்ற போராட்டமானது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோருவதாகவும், இதுவரையில் இந்த நாட்டிலே தமிழர்கள் மீது நடைபெற்றிருக்கின்ற இன அழிப்புக்கள், காணி அபகரிப்புக்கள், தொல்லியல் செயலணி ஊடான அபகரிப்புக்கள், பௌத்த மயமாக்குதல், ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விடயங்களுக்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட்டு சர்வதேச கண்காணிப்போடு அந்த விடயம் நகர்த்தப்பட வேண்டும், சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த போராட்டத்திலே பொதுமக்கள் சார்பிலே அரசியல் கட்சிகள் பேதமின்றி அத்தனை அரசியல்வாதிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம். அதுபோன்று பொதுமக்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இளைஞர்கள், மகளிர், அதேபோன்று இளைஞர் கழகத்து உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள், ஆலயங்களின் உறுப்பினர்கள், வர்த்தகர் சங்கத்தினர், ஆட்டோ சங்கத்தினர் என்று ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த பேரணிக்கு அன்பாக அழைக்கின்றோம். இந்த பேரணியானது இந்த முறை ஏன் இவ்வாறு சிறப்பு பெறுகிறது என்றால், எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தொடரிலே இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், தமிழர்களுக்கான நீதி பொறிமுறை சம்பந்தமான விடயங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலும் அவற்றை இன்னும் மேம்படுத்துகின்ற வகையிலுமாக எங்களுடைய கோரிக்கைகளை அடங்கிய இந்த போராட்டம் அமைய இருக்கின்றது. எனவே தயவு செய்து ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரும் அரசியலுக்கும் இனமத மொழிபேதங்களுக்கும் அப்பால் கலந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். நன்றி.